பூஜை ரூம் எங்கே இருந்தால் சிறந்தது அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். வடமேற்கில் இருக்கலாம், அக்னி மொழியில் தான் வரணும், வாய்மொழியில் தான் வரணுன்றது கிடையாது. அப்பா பேசாமல் நான்லாம் சொல்லிக்கிறத நிறுத்திடணும். இப்போ சொல்கிறதெல்லாம் கேட்டால் ரொம்ப பயங்காமிக்கிற மாதிரியா இருக்குது. அப்போ நான் சொல்லுவேன்னா என்னுடைய ஸ்மால் எக்ஸ்பீரியன்ஸில் நான் எவ்வளவோ வடகிழக்கில் பார்த்துருக்கேன். நல்லா இருக்கவங்களாம் இருக்காங்களே, டிராயிங்கை காமிச்சு சொல்கிறேன் அது எப்படி இருக்கணும் வடகிழக்கில் பூஜை ரூம். இதெல்லாம் 4 பேருக்கு பார்த்துட்டு தான் சொல்கிறது, இது கற்றுண்டு பிறக்கிறது இல்லை. மக்கள் கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்கணும், இதில் என்ன தாத்பரியம் இருக்குது. சாஸ்திரம் சௌகரியம் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி எப்படி கொடுக்குறதுன்றது தான் ஒரு டெக்னிக். வணக்கம். இந்த வீடியோவில் வடகிழக்கு பூஜை ரூம் எங்கே இருந்தால் சிறந்தது அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஒரு 2 நாளைக்கு முன்னே ஒருத்தர் லிங்க் அனுப்பிச்சு வச்சுருந்தார். வடக்கில் குருபாகத்தில் இருந்தால் நல்லது, இல்லைன்னா வடகிழக்குலையும் இருக்கலாம், வடமேற்கில் இருக்கலாம், அக்னி மொழியில் தான் வரணும், வாய்மொழியில் தான் வரணுன்றது கிடையாது, இல்லைன்னா ஷெல்ஃபில் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் இந்த வடகிழக்கு பூஜை ரூம் அந்த லிங்க்கை நான் பார்த்தேன், ஒரு வீடியோவை. அப்பா பேசாமல் நான்லாம் சொல்லிக்கிறத நிறுத்திடணும். எங்கள் பெரியவா காலத்துலேருந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், வித்தவுட் ஜென்ரேஷன் கேப். எவ்வளவோ இடங்கள் பார்த்துருக்கோம், எவ்வளவோ பண்ணியிருக்கோம். இப்போ சொல்கிறதெல்லாம் கேட்டால் ரொம்ப பயங்காமிக்கிற மாதிரியா இருக்குது. ஏன்னா அவர் சொல்கிறாரு வடகிழக்கில் பூஜை ரூமே இருக்கக்கூடாது, இருந்தால் இது மாதிரிலாம் ஆகும்னு. அப்போ நான் சொல்லுவேன் எவ்வளவோ வடகிழக்கில் பார்த்துருக்கேன், நல்லா இருக்கவங்களாம் இருக்காங்களே, அப்போ நான் அதை சொல்லாமே. வடகிழக்கில் பூஜை ரூம்னா நான் இப்போ டிராயிங்கை காமிச்சு சொல்கிறேன், அது எப்படி இருக்கணும். வடகிழக்கில் பூஜை ரூம் இருந்தால் எப்படி இருக்கணும், அமைக்கிறது தப்பு இல்லை, இருந்தால் எப்படி இருக்கணும். பேசிக்கலாக நான் இன்ஜினியர், நானே பிளானிங் பண்ணுவேன், எவ்வளோ பண்ணியிருக்கேன். என்னுடைய ஸ்மால் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இதெல்லாம் 4 பேருக்கு பார்த்துட்டு தான் சொல்கிறது, இது கற்றுண்டு பிறக்கிறது இல்லை யாரும். வாஸ்துன்றது அனுபவ நூல் தான், எவ்வளோ இடங்கள் பார்த்துருக்கோம், அதுலேயும் தெரிஞ்சுக்கிறது தான். நான் பெரிய எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்ல வரல, கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு. ஆனால் இது வடகிழக்கில் இப்படி இருந்தால் இந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறால, அது தப்பு. ஏன்னா அவங்க நல்லா இருந்துட்டுருக்காங்களே, வீடு வாஸ்துபடி இருந்த இடத்துலையும் கஷ்டங்கள்லாம் இருக்க. வாஸ்து மட்டுமே எல்லாத்துக்கும் காரணம்னு எடுத்துக்கூடாது. அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள், அதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் என்னெல்லாம் தெரிஞ்சுனதோ அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்களும் மக்கள் கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்கணும், கண்மூடித்தனமாக எல்லாத்தையும் பிலீவ் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஏதாவது சொன்னாலும் அது நீங்கள் அதில் என்ன உண்மை இருக்குது, என்ன தாற்பயம்ன்றது நீங்கள் யோஜனை பண்ணி பார்க்க முடியும். எது நிஜமான சாஸ்திரமாக இருக்க முடியும்னா, சௌகரியத்துக்கு எது ஒத்து வருதோ அதுதான் நிஜமான சாஸ்திரமாக இருக்க முடியும். நல்லா பிளான் பண்ணுறவா. அதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எவ்வளோ இருக்குது, வாயில் 1000 சொல்லிடலாம். ப்ராக்டிக்கலாக இருக்குது, சாஸ்திரம் சௌகரியம் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி எப்படி கொடுக்குறதுன்றது தான் ஒரு டெக்னிக். 10-15 வீடியோ பார்த்துட்டு 10 புக்கை படிச்சுட்டு 1000 சொல்லிடலாம், இது அனுபவ நூல். வடகிழக்கு பூஜை ரூம் இருக்கக்கூடாது, இருந்தால் இப்படி ஆகிடும்னு அதை கேட்டாலே பயமாக இருக்குது. ஏன்னா நல்லா இருக்கவங்களாம் இருக்கா, நார்த் ஈஸ்ட் பூஜை ரூம் வச்சுட்டு கொஞ்சம் அது எப்படி இருக்கணுன்றதுலாம் இருக்குது. ஏற்கனவே இருக்குவா, என்ன பண்ணுவா, நார்த் ஈஸ்ட்டில் பூஜை ரூம் இருக்கும், அவன் என்ன பண்ணுவா, வாயில் எதுனாலும் ஈஸியாக சொல்லிடலாம். பட் ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்குது. வடகிழக்கு பூஜை ரூம் அந்த பிளான் காமிச்சு சொல்கிறேன். அப்புறம் பாருங்கள், இது கிழக்கு பார்த்து மனை அமைப்பு. அந்த மனையில் மேற்கு தெற்கு குறைவான இடம் விட்டு கிழக்கில் காலி இடம்னு எழுதியிருக்கு, வடக்கில் அதிகமான இடம். இப்படி தான் வீடு அமைக்கணும். இது வழி பாருங்கள், வடகிழக்கு ஈசான்யத்தில் வழி வச்சுருங்க, காம்பவுண்ட் என்ட்ரன்ஸ். இங்கேருந்து இது WT வாட்டர் டேங்க் வடகிழக்கில் ஆஸ் யூஷுவல். இது ஏற்கனவே போன வீடியோலையும் போட்டிருக்கேன், பாருங்கள். இது வந்து நல்ல புதன் பாகத்தில் வரும் இந்த வாசகால் சென்டர். வாசகால் உள்ள நுழையிறோம். இந்த வாசப்படிக்கு வலது பக்கம் ஈசான்யம் வடகிழக்கில் பூஜை அறை இருக்குது. இந்த பாருங்கள், பூஜை அறை. இந்த மாதிரி பூஜை அறை வரலாம், இதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஏற்கனவே பூஜை ரூம் வீடியோவில் போட்டிருக்கேன். பெஸ்ட்டு எதுன்னா இந்த பாருங்க, இங்கே அந்த பூஜை ரூம் வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு என்ன புரியும். ஃபஸ்ட்டு பெஸ்ட் அது எல்லா வீட்டுக்கும் முடியாது அந்த மாதிரி. இப்போ என்ன பண்ணுறது, வடகிழக்குலையும் இங்கே அமைக்கலாம். ஏன்னா இங்கே பெட்ரூம் வந்துடும், இங்கே ஒரு பெட்ரூம் வந்துடும், இங்கே அட்டாச் டாய்லெட் மாதிரி வந்துடும், இங்கே கிச்சன் ஒரு டைனிங் ஏரியா மாதிரி வந்துடும், இடம் போகாது. அப்போ என்ன பண்ணுறது, பூஜை ரூம் ஓணுன்னா இங்கே அமைக்கலாம். இது ஒரு இடத்த பொறுத்து இருக்குது, எவ்வளோ நம்ம இடம் ஹாலில் எடுக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா ஆளை குறைச்சிடக்கூடாது. ஒரு வீட்டுக்கு லிவிங் ஏரியாவும் பெட்ரூமும் சௌகரியமாக இருக்கணும். இப்போ இந்த கார்னரில் பூஜை ரூம் போடுறதுல தவறு இல்லை.
இப்படி பூஜை ரூம் இந்த கார்னரில் இருந்ததுன்னா வடகிழக்கில், வடக்கு பக்கம் அந்த வடகிழக்கு பூஜை ரூமில் வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் கண்டிப்பாக வென்டிலேஷன் இருக்கணும், ஜன்னல் இருக்கணும். சில இங்கே வீடு வந்துட்டுருக்கோம், சில பேருக்கு இந்த இடத்துல இந்த சைடில் வீடு இருக்கும், ஜன்னல் வைக்க முடியாது. பரவாயில்ல, இங்கே வைங்க, இந்த ஏரியாவில் வைங்க, கிழக்கு பார்த்து வைங்க, கிழக்கு பார்த்து இந்த இடத்துல வைக்கலாம், வைக்க முடியும் கண்டிப்பாக. இப்படி இப்படி வீடு அமைப்புன்னு தான் இங்கே வைக்க முடியும். இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப விசேஷம். இங்கே 2 இடத்துலையும் வச்சா ரொம்ப நல்லது. இங்கே ஜன்னல் இல்லாமல் தான் நம்ம வென்டிலேஷன் இந்த இடத்துல இல்லாதக்கு தான் பூஜை ரூம் இங்கே அமைக்கக்கூடாது. ஏன்னா வடகிழக்கில் டார்க் ரூம் இருக்கக்கூடாது, அதுக்காக சொல்கிறது. இங்கே விண்டோ இருந்ததுன்னா தப்பு கிடையாது, பூஜை ரூம் இங்கே அமைக்கலாம். அது ஏற்கனவே நான் பூஜை ரூம் வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அதனால் இங்கே வடகிழக்கில் பூஜை ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட வேண்டியதே கிடையாது. நம்ம அதாவது இருக்குவாளுக்கு சொல்கிறேன், அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. இங்கே வென்டிலேஷன் இருக்கா மாதிரி பண்ணுங்க. வென்டிலேஷன் இருந்துகிட்டு இருந்தால் நீங்கள் அந்த கவலையே விட்டுருங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லை. பூஜை ரூம்னால் உங்களுக்கு வாஸ்து தோஷம் கிடையாது இந்த வீட்டுக்கு. வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். அப்புறம் இப்போ இந்த செப்டி டேங்க் ஆஸ் யூஷுவல் வாயு மொழியில் இந்த இடத்துல போட்டுருக்க பாருங்க, இது செப்டி டேங்க். இங்கே சில இடத்துல போட முடியாது. அதாவது இப்போ இங்கே சாதாரணமாக இங்கே நல்லா 40 அடி இடம் இருக்கிறதுனால இங்கே இடம் விட்டு வீடு கட்ட முடியும் இந்த வடக்கில். அப்போ இங்கே செப்டி டேங்க் போட முடியும். ஒருத்தருக்கு இந்த இந்த அளவே வந்து 20 அடின்னு வச்சுக்கோங்க, 20 அடி தான். அவர் எங்கே போட முடியும் செப்டி டேங்க்? இந்த இடத்துல செப்டி டேங்க் போட முடியாது. 17 அடி வீடு கட்டிடுவார் இப்படி. அப்போ எந்த இடத்துல இங்கே காலியே வராது, செப்டி டேங்க் போட முடியாது. அப்போது வேறு வழியில் இங்கே தான் செப்டி டேங்க் போட்டு ஆகணும். ஏன்னா இது கூட நிறைய பேருக்கு சந்தேகம். செப்டி டேங்க் வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த கார்னரில் வரக்கூடாது செப்டிக் டேங்க். நைருத்தி கார்னர்லேயும் வடகிழக்குலேயும் செப்டி டேங்க் வர்றது தான் தோஷம். அதனால் இந்த இடத்துல வர்றது தொல்லை கொடுக்காது நம்மளை. இங்கே முடியலையா, இந்த இடத்துல போட்டுருங்க. அதுக்கு தான் நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். செப்டிக் டேங்க் இருக்கிற இடத்துல வாட்டர் டேங்க் கம்பல்சரியாக இருக்கணும், நல்லது இருக்கணும் கட்டுது இருக்கிற இடத்துல. அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் இந்த பாதிப்புலேருந்து நம்ம குறைச்சிக்கலாம். இப்போ இந்த வீடோட அமைப்பு பாருங்கள். இங்கே வாட்டர் டேங்க், இங்கே வடகிழக்கில் வழி, இங்கே வாட்டர் டேங்க். இங்கேருந்து வர ஒளி நம்ம வீட்டுள்ள போகணும். இங்கே படுக்கணும், பொன் பொருள் இங்கே வச்சுட்டு இங்கே படுக்கணும். இதுதான் முக்கியமாக, இதுதான் வாஸ்து செட்டப். இது சிறியவர்கள் ரூம், குழந்தைகள் ரூம், இங்கே அடுப்பு. இப்படி அமைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்த மனைக்கு வீடு வாஸ்துப்படி இருக்கும். ஏதாவது இந்த டாய்லெட் வீடியோ, மேற்கொண்டு இந்த ஸ்டேர்கேஸ் வீடியோ இதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு அதெல்லாம் படி எங்கே போடுறது, டாய்லெட் எங்கே வைக்கிறது, அதெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இந்த வடகிழக்கு பூஜை அறை எப்படி அமைக்கிறது இருக்கலாமா, அதுக்காக தான் இந்த வீடியோ. வடகிழக்கில் பூஜை ரூம் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக இதில் வென்டிலேஷன் இருக்கணும், அப்போ இருக்கலாம். கிழக்கில் ஜன்னல் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள்லாம் இருக்குது வாஸ்துவில். அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வணக்கம்.